யாராக இருந்தானே பார்த்துக்கலாம்ப்பா. அவன் ஆள் இல்லை. இதோட போன மேட்ச் ஒரு பிளேயர் வந்து யாதவ் கிங் அப்படின்னு அவன் எப்படி ப்ளே பண்ணான்னா, மொதல் 4 மேட்ச் ஒன்றுமே தெரியாத மாரி ப்ளே பண்ணான். அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னு தெரியல, அவனோட மூமெண்ட் ஸ்பீடு மாறிட்டு பார்த்தீங்களா, அவனோட கீழே ஓடுது பாருங்கள். அதில் எப்படி ப்ளே பண்ணுறானே தெரியல. இந்த சைடில் வந்து அடித்தானா இந்த சைடில் வந்து அடித்தானான்னு தெரியல. அவனோட மூமெண்ட் ஸ்பீடே மாறிட்டு ஒரு அப்நார்மலாக இருந்தது. எங்கேருந்து அடிக்கிறான்னு வேணால் பாருங்கள். பின்னேருந்து அடித்தானா இல்லை முன்னாடி இருந்து அடித்தானான்னு தெரியல. ஆனால் எனக்கு டேமேஜ் குறையுது. ஆனால் அவன் எனக்கு ஃப்ரெண்டில் தான் இருந்திருக்கான். எப்படி அடித்தான்? நான் தான் வந்து அந்த இதில் குளோல் போட்டு ஏறி வரேன். எப்படி அவன் அடித்தான்னு தெரியல. எனக்கு டேமேஜ் 2 ப்ளூட்டு உட்பேக்கரை வச்சு 2 ப்ளூட்டு அடித்தான். அதுவும் எப்படி மொதல் ப்ளூட்டு நான் அந்த கட்டைக்கு பின்னிட்டு இருக்கேன், அப்போ அடித்தான். 2வது ப்ளூடு இந்த குணோலெல்லாம் போட்டுட்டு முன்னாடி ஏறிட்டு வரும்போது அடித்தான். எப்படிடா? ஏன்னா இது 1 டாப் மேட்ச்சு, பாடி டேமேஜே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஹெட்டில் தான் டைரெக்டாக விழும். உட்பேக்கரெல்லாம் லாங்கில் இருந்து அடித்தாலும் ஹெட்டு தான், ஒரே அடியில் நாக்கு. ஆனால் எனக்கு வந்து நான் 52 42 அதேமாரி குறைஞ்சிது. அதுதான் எப்படின்னு தெரியல. அந்த லாங்லேருந்து அவன் அடிச்சிருக்கான். அது கூட பிரச்சனை இல்லை, விடுங்க. அவன் கூட நானும் வந்து வெளில வந்துடலாம் தான் நினச்சேன். பட் இருந்தாலும் விட்டு கொடுத்துட்டு வரக்கூடாது. நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணிட்டு வந்துடணும். அதனால் 4க்கு 7 தோத்துட்டேன். எல்லா மேட்சும் வந்து ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? அதான் நம்மளையும் அடிக்கிற அளவுக்கு இங்கே நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்க நம்மள மாரி பிளேயிங் ஸ்கில் கிடையாது இல்லையா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிளேயிங் ஸ்கில் கிடையாது. நம்மள அடிக்கிற அளவுக்கும் ஆள் இருக்காங்க. எனக்கு ஒருத்தரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் விளாண்டேன் இந்த மேட்ச். அப்படி இந்த இதை ரொம்ப விரும்பினேன் அப்படின்னா ஒரு பர்சன்ட் இருக்கார். அவரோட சேனல் வந்து 2021 2022 இல்லை, அப்போல்லாம் நான் அவரோட வீடியோ தான் அதிகமாக பார்ப்பேன். 2021 2022 அதேமாரி இதில் நான் பார்ப்பேன். அப்போது அவரோட சப்ஸ்கிரைபர் வந்து 6K வச்சுருந்தார். அப்போயே ஒரு 6K வச்சுருந்தார். நல்லா அவர் போனார்னா மேக்ஸிமம் போனால் போய் அடிப்பார். மொதல் மேட்ச் வந்து தோற்றுருவார். அதுக்கு அடுத்த மேட்ச் தான் வந்து போய் அடிப்பார். கன்ஃபார்ம் போய் அடிச்சிருவார். சோலோவாக போவார். சோலோ வர்சஸ் ஸ்குவாடு போவார். இவன் நிறைய சேலஞ்ச் பண்ணுவார். எல்லா சேலஞ்சும் வந்து மொதல் மேட்ச் வந்து எந்த சேலஞ்ச் பண்ணாலும் மொதல் மேட்ச்சு தோற்றுருவார். அடுத்த மேட்ச் ஜெயிச்சிருவார். எல்லாம் வீடியோவில் நான் பார்ப்பேன். அவரை பார்த்து தான் வந்து இப்படி இது ட்ராக் பண்ணணும், இப்படி ஹெட்செட் அடிக்கணும். அவரோட சேனல் இப்போலாம் அது கொஞ்சம் ஒரு 2 இயர்ஸ் பேக்கில் போனோன்னா அப்போ நான் பார்த்தேன் 26 இருந்ததுன்னு நினைக்கிறேன். 26K. இப்போ அவருக்கு ஏறி இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அவர் நல்லா ப்ளே பண்ணுறாள். 1 மில்லியன் வரத்தில் வாய்ப்பு வந்து அதிகம்தான். ஏன்னா அவர் எக்கச்சக்க பேர் அடிச்சிருக்காரு. பெரிய பெரிய யூடியூபர்லாம் கூட அவர் அடிச்சிருக்காரு. அவர் பேர் இந்த ஜோக்கர் மூஞ்சிலாம் வச்சுட்டு ப்ளே பண்ணுவார்ல, ஆர்ஜே ராக். அவரோட சப்ஸ்கிரைபர்னு சொல்கிறத விட அவரோட பெரிய ஃபேன் நான். அவரை பார்த்தா நானே யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ டெய்லியும் கண்டென்ட் போடுறோம். நம்மளோட ப்ளே பண்ணுறதுக்கு யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க நம்ம டீமில். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணனாலும் இந்த வீடியோவுக்காவது ஒரு லைக்காவது போட்டு போயிடுங்க. அதுவே நீங்கள் செய்கிற பெரிய புண்ணியமாக இருக்கும். புண்ணியம்னு சொல்ல முடியாது, எப்படி சொல்கிறது, லைக் போடுறவங்க நல்ல மனசு உள்ளவங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். லைக் போடுவீங்க நம்புகிறேன். சரி கைஸ், ஓகே, டாட்டா, பாய் பாய். எல்லோரும் நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஃப்ரீ ஃபயரை
நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ணுங்கள்.